ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் 4:31 கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். மிக அருமையான வேத வசனம் இங்கே அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து இங்கே சொல்லப்படுற? சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் அந்நாட்களில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த நாட்களில் யோவானும் பேதுருவும் அங்கு அநேக அற்புதங்களை செய்கிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். தேவனுக்காக வைராக்கியமுடையவர்களாய் அங்கு ஊழியத்தை செய்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த நாட்களில் கூட அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அங்கே என்ன நடந்தது என்றால், அந்த இடம் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் கூட அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம். பேதுருவும் யோவானும் ஜெபித்தது போல் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம்தான் அநேக காரியங்களை நமக்காக செய்கிறதாக இருக்குது. அன்று சீஷர்கள் ஜெபித்த போது அங்கே என்ன நடந்திருக்கிறது என்றால், கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் அப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்க வேண்டும். நாம் கூடி ஜெபிக்கிறது முக்கியமான காரியம்தான். அது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களில் அந்த இடம் கூடியிருந்த இடம் அசையும்படியாக அவர்கள் மிகவும் கருத்துள்ள ஜெபத்தை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஜெபிப்பது மாத்திரம் போதாது, ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டியது மிக அவசியம். நாம் ஜெபித்தால் மாத்திரம் கூடாது, நாம் ஜெபிக்கிற இடத்துல ஒரு அசைவு, அந்த இடம் முழுவதும் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற. நாமும் ஜெபிக்கிற நேரங்களில் இடங்கள் அசைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபம்தான் பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அன்று பேதுருவும் யோவானும் தைரியமாய் வசனத்தை சொன்னார்கள், அற்புதங்களை செய்தார்கள். அநேக காரியங்களை தேவனுக்காக இந்த பூமியில் செய்து ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறார். அதுபோல் இந்த நாட்களில் வாழ்கிற நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அவர் விரும்புகிற பிரகாரமாய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கூடியிருக்கிற இடம் அசையும்படியாக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தைரியம் இன்றைக்கு அநேக மனிதர்கள் உள்ளத்தில் இல்லாமற் போய்விடுகிறது. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கும் இல்லாமற் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக வாழும்போது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வாழும்போது, அந்த மனிதன் ஜெபிக்கும் போது அந்த இடம் அசையும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். மூன்றாவதாக வசனத்தை தைரியமாக அறிவிப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நீங்கள் ஜெபித்து வசனத்தை தைரியமாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு பிரசங்கியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்தின. இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை நாங்கள் ஜெபிக்கும் போதும் பேதுரு யோவான் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கும் போது அந்த இடம் அசையும்படியாக, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாக வசனத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளிலும் தைரியமாக நாங்கள் அறிவிக்க, இப்படிப்பட்ட ஞானத்தை அன்று சீஷர்களுக்கு நீர் உயிர்த்தெழுந்தவுடன் அவர்கள் செய்தது போல நாங்கள் இந்த கடைசி நாட்களில் உமக்காக ஊழியத்தை செய்ய ஜெபிக்கும் போது எல்லா மாற்றங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரு யோவானும் சீஷர்களும் ஜெபித்த போதெல்லாம் அந்த இடம் அசைந்தது போல நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளிலும் எங்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம், எந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எந்த நபருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, அந்த இடத்தில் அந்த உள்ளத்தில் மாற்றங்கள் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இடம் அசைக்கப்படட்டும், அவங்க உள்ளங்கள் அசைக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவார்களாக.
தைரியமாய் வசனத்தை சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஊழியத்தில் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் உதவி செய்வீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் செய்து ஆசீர்வதித்து நீர் அவர்களை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.